மும்பையில் அங்குள்ள ஒரு விமான நிலையத்தில் காவ்யா கையில் காஃபியுடன் நின்று கொண்டிருந்தாள். அவளுடன் ராகுல் நின்றிருந்தான். விலை உயர்ந்த ஆடைகள், தன்னம்பிக்கை மிகுந்த நடை, அவனது முகத்தில் கர்வமும் தெளிவாக தெரிந்தது. அப்போது காவ்யாவின் பார்வை எதிரே நின்றிருந்த ஒரு மனிதன் மீது விழுந்தது. சாதாரண உடைகள், அமைதியான முகம், எந்த பதற்றமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். காவ்யாவின் முகத்தில் திடீரென்று ஒரு லேசான புன்னகை தோன்றியது. அது மெல்ல மெல்ல சிரிப்பாக மாறியது. ராகுல், பார் என்று அவள் மெதுவாக கூறினாள். இவன்தான் நான் திருமணம் செய்து கொண்ட மனிதன். ராகுல் அவனை நோக்கி பார்த்தான். சில நொடிகள் அர்ஜுனை உச்சி முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு லேசாக சிரித்தான். நிஜமாகவா நீ இவனை திருமணம் செய்தாய் என்று அவன் கிண்டலாக கேட்டான். காவ்யா காஃபியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு எந்த தயக்கமும் இன்றி, ஆமாம், என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு இதுதான் என்றாள். அர்ஜுன் சில அடிகள் தூரத்தில் தான் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் பேசிய குரல் அவனது காதுகளில் தெளிவாக விழுந்தது. ஆனால் அவனது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. தனக்கு இதெல்லாம் புதியதல்ல என்பது போல அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். காவ்யா முன்னோக்கி வந்து வேண்டுமென்றே, எப்படி இருக்கிறாய் அர்ஜுன்? இன்னும் அப்படியேதான் இருக்கிறாயா அல்லது கொஞ்சம் மாறிவிட்டாயா என்றாள். அர்ஜுன் அவளை பார்த்தான். லேசாக புன்னகைத்து நன்றாக இருக்கிறேன் என்றான். அவ்வளவுதான், எந்த புகாரும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. ராகுல் சிரித்து கொண்டே, காவ்யா, உன்னுடைய முன்னாள் கணவன் இவ்வளவு சிம்பிள் என்று நீ என்னிடம் சொல்லவே இல்லை என்றான். சிம்பிள் இல்லை ராகுல், முற்றிலும் லாயக்கற்றவன் என்று காவ்யா உடனே பதிலளித்தாள். அவள் குரலில் வெறுப்பு தெளிவாக இருந்தது. இந்த மனிதனை வைத்து வாழ்க்கை மாறும் என்று நினைத்தேன். ஆனால் இவனால் தனக்காகவே எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவள் நிறுத்தாமல் கூறினாள். அர்ஜுன் இன்னமும் அமைதியாகவே நின்றிருந்தான். அவனது கண்களில் கோபம் எதுவும் இல்லை. ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே இருந்தது. ராகுல் அவனருகே வந்து, சகோதரா, தப்பாக எடுத்துக்கொள்ளாதே. ஆனால் நிஜமாகவே நீ காவ்யாவிற்கு தகுதியானவனாக என்றுமே இருந்ததில்லை என்றான். சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியிலும் அர்ஜுனின் முகத்தில் அதே லேசான புன்னகை நீடித்தது. இருக்கலாம் என்று அவன் மெதுவாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறிவிட்டு அமைதியானான். காவ்யா எரிச்சலடைந்து, பார்த்தாயா ராகுல், இவனிடம் இதுதான் பிரச்சனை, தேவையே இல்லாமல் பேசவே மாட்டான் என்றாள். ராகுல் சிரித்தான். நல்லவேளை, நீ சரியான நேரத்தில் முடிவெடுத்தாய். காவ்யா தலையசைத்து, ஆமாம், இல்லையென்றால் இன்றும் இவனுடன் தான் மாட்டிக்கொண்டிருப்பேன் என்றாள். அப்போது அருகில் ஒரு அறிவிப்பு சத்தம் கேட்டது. விமான எண் 602 லண்டன் செல்வதற்கான போர்டிங் விரைவில் தொடங்குகிறது. கூட்டம் வேகமாக நகரத் தொடங்கியது. ஆனால் அந்த சிறிய வட்டத்தில் நின்று கொண்டிருந்த அந்த 3 பேருக்கு இடையே இருந்த சூழல் இன்னமும் கனமாகவே இருந்தது. காவ்யா கடைசியாக ஒரு முறை அர்ஜுனை பார்த்து கிண்டலடித்தாள். அப்புறம், அர்ஜுன், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அல்லது இன்னமும் எதுவும் இல்லையா? அர்ஜுன் லேசாக தலையை குனிந்தான். பிறகு நிமிர்ந்து பார்த்து, செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றான். காவ்யா புருவங்களை சுருக்கினாள். அதாவது? ஆனால் அர்ஜுன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதே புன்னகை மட்டும்தான். காவ்யா அந்த புன்னகையையே பார்த்து கொண்டு நின்றாள். அதே அமைதியான, நிலையான, விசித்திரமான புன்னகை. அதன் பின்னால் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருப்பது போலவும், அதை புரிந்து கொள்ள காவ்யா என்றுமே முயற்சி செய்யவில்லை என்பது போலவும் இருந்தது. ஒருவேளை இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டதோ? அந்த புன்னகையுடனேயே கதை கடந்த காலத்திற்கு பின்னோக்கி செல்கிறது. அந்த நேரத்தில் எல்லாமே நிஜமாகவே மிகவும் எளிமையாக இருந்தது. எவ்வளவு எளிமை என்றால் காவ்யா அதன் மதிப்பை என்றுமே புரிந்து கொள்ளவில்லை. திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தன. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. ஒவ்வொரு இரவும் ஒரு நிம்மதியோடு நிறைவடைந்தது. காவ்யாவின் கண்களில் பெரிய கனவுகள் இருந்தன. ஒரு சிறந்த வாழ்க்கை, ஒரு பெரிய வீடு, ஒரு அடையாளம். ஆனால் அர்ஜுனின் கண்களில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது, நிம்மதி. துணை சரியாக இருந்தால் வாழ்க்கை தானாகவே எளிதாகிவிடும் என்று அவன் நினைத்தான். டெல்லியில் உள்ள ஒரு சிறிய ஆனால் சுத்தமான பிளாட்டில் இருவரும் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். வீடு பொருட்களால் நிறைந்திருக்கவில்லை, ஆனால் அதில் ஒரு பாசம் இருந்தது. சுவர்களில் அதிக அலங்காரங்கள் இல்லை, ஆனால் ஒவ்வொரு மூலையும் அவர்களின் உணர்வுகளால் நிறைந்திருந்தது. அர்ஜுன் அதிகமாக பேச மாட்டான், ஆனால் அவனது மௌனத்திலும் பல அர்த்தங்கள் இருந்தன. காலை காவியா எழுவதற்கு முன்பே டீ போட்டு வைப்பது, கேட்காமலேயே அவளது சிறிய சிறிய வேலைகளை செய்வது, நள்ளிரவு வரை வேலை செய்த பிறகும் புன்னகையோடு அவளருகே அமர்வது, இதையெல்லாம் அவன் தன் அன்பை வெளிப்படுத்தும் வழிகளாக இருந்தன.
அவன் என்றுமே பெரிய பெரிய வாக்குறுதிகளை தந்ததில்லை. ஆனால் செய்வதை அமைதியாகவும் உண்மையாகவும் செய்தான். ஆரம்பத்தில் காவ்யாவிற்கு இதெல்லாம் பிடித்திருந்தது. அர்ஜுனின் எளிமையில் அவளுக்கு ஒரு தனித்துவமான பாசம் தெரிந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அவளுக்குள் ஏதோ மாறத் தொடங்கியது. வெளி உலகம் அவளை ஈர்க்க தொடங்கியது. சமூக வலைதளங்களில் தோன்றும் பகட்டு, தோழிகளின் ஆடம்பர வாழ்க்கை முறை, விலையுயர்ந்த பரிசுகள், பெரிய கார்கள், இதெல்லாம் அவளுக்கு தன் வாழ்க்கையை விட சிறந்ததாக தோன்ற ஆரம்பித்தன. தன் வாழ்க்கை எங்கோ பின்தங்கிவிட்டதாக அவள் நினைக்க தொடங்கினாள். வீட்டின் எளிமை இப்போது அவளுக்கு நிம்மதியை தரவில்லை, மாறாக ஒரு சுமையாக தோன்றியது. காலப்போக்கில் இந்த உணர்வு மெல்ல மெல்ல கஷ்டமாக மாறியது. காவ்யா இப்போது ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் குறை கண்டுபிடிக்க தொடங்கினாள். அவள் அர்ஜுனிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள். நீ உண்மையில் என்னதான் செய்கிறாய்? இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன, நீ என்ன சாதித்து கிழித்தாய்? அர்ஜுன் ஒவ்வொரு முறையும் புன்னகைத்து கொண்டே பேச்சை மாற்றி விடுவான், அல்லது எல்லாம் சரியாகிவிடும் என்று மட்டும் கூறுவான். ஆனால் இந்த பதில்தான் காவ்யாவிற்கு எல்லாவற்றையும் விட அதிக எரிச்சலை தந்தது. அர்ஜுனிடம் எந்த ஒரு லட்சியமுமே இல்லை என்று அவள் நினைத்தாள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையே அவனுக்கு இல்லாதது போல் தோன்றியது. மெல்ல மெல்ல அவர்களுக்கு இடையே இருந்த தூரம் அதிகரிக்க தொடங்கியது. முன்பு எங்கு பேச்சுக்கள் இருந்தனவோ அங்கு இப்போது மௌனம் குடியேறியது. முன்பு எங்கு சிரிப்பு இருந்ததோ அங்கு இப்போது கிண்டல்களும் புகார்களும் வந்தன. காவ்யா இப்போது தன் தோழிகளின் கணவர்களுடன் ஒப்பிடத் தொடங்கினாள். பார், அவர்களுடைய கணவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள், நீயோ இப்படி இருக்கிறாய். இந்த வார்த்தை அவளது வாயிலிருந்து அடிக்கடி வர தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிண்டல், ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய சண்டை. அப்படி இருந்தும் அர்ஜுன் அமைதியாகவே இருந்தான். இந்த வார்த்தைகளால் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லாதது போல காட்டிக்கொண்டான். ஆனால் உண்மை என்னவென்றால் அது அவனை ஆழமாக பாதித்தது. அதை அவன் வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை, அவ்வளவுதான். இது ஒரு தற்காலிகமான மாற்றம்தான், எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் ஒவ்வொரு முறையும் நினைத்தான். ஆனால் சூழ்நிலை சீராவதற்கு பதிலாக மேலும் மோசமடைந்தது. காவ்யாவின் கோபம் இப்போது அவளது வார்த்தைகளில் தெளிவாக தெரிய தொடங்கியது. ஒரு நாள் சண்டை எல்லை மீறி போனது. காவ்யா கோபத்தில், உன்னால் எதையும் செய்ய முடியாது அர்ஜுன், நீ ஒரு தோல்வியடைந்த மனிதன் என்றாள். இந்த வார்த்தைகள் அந்த அறையெங்கும் எதிரொலித்தன. யாரோ சுவர்களில் பலமாக அடித்தது போல இருந்தது. சில நொடிகள் அங்கு எல்லாமே சதம்பித்தது. அர்ஜுன் அவளது கண்களை பார்த்தான். ஏதோ சொல்ல நினைப்பது போல, அவளுக்கு புரிய வைக்க முயல்வது போல. ஆனால் அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான். தன் பார்வைகளை கீழ்நோக்கி கொண்டான். இனி வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என்பது அவனுக்கு புரிந்துவிட்டிருக்கலாம். அன்று இரவே காவ்யா இனி இந்த உறவில் நீடிக்க முடியாது என்று முடிவுக்கு வந்தாள். அவளுக்கு இந்த உறவு இப்போது ஒரு சுமையாகி போனது. அடுத்த நாளே அவள் விவாகரத்து பற்றி பேசினாள். அர்ஜுன் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, கோபப்படவும் இல்லை, அவளை தடுக்கவும் முயற்சிக்கவில்லை. அவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டான். இதுதான் உன்னுடைய இறுதி முடிவா? காவ்யா ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஆமாம் என்றாள். அந்த ஒரே ஒரு ஆமாம் பல வருட உறவை முடிவுக்கு கொண்டு வந்தது. முன்பு அழகாக இருந்த எல்லாவற்றையும் அந்த ஒரே ஒரு வார்த்தை உடைத்தெறிந்தது. நீதிமன்றத்திற்கு செல்லும் நாளும் வந்தது. அங்கிருந்த சூழல் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த மௌனத்தில் பல விஷயங்கள் உடைந்து கொண்டிருந்தன. காகிதங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருந்தன. ஒரே ஒரு கையெழுத்தில் எல்லாம் முடிய போகிறது. காவ்யாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான தன்னம்பிக்கை இருந்தது. தான் எடுத்த முடிவு சரியானது என்பது போல. இனி தன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றும் தான் நினைத்த எல்லாவற்றையும் அடைய முடியும் என்றும் அவள் நினைத்தாள். அர்ஜுன் பேனாவை எடுத்தான். ஒருமுறை அவளை நோக்கி பார்த்து எதுவும் பேசாமல் கையெழுத்திட்டான். எந்த கேள்வியும் இல்லை, எந்த விவாதமும் இல்லை, எந்த கண்ணீரும் இல்லை. இந்த நாள் வரும் என்று அவனுக்கு முன்பே தெரிந்திருந்தது போலவும் எல்லாவற்றையும் அவன் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டது போலவும் அது இருந்தது. காவ்யாவும் கையெழுத்திட்டு விட்டு எழுந்திருக்கும் போது கடைசியாக கூறினாள், நீ வாழ்க்கையில் என்றுமே முன்னேற மாட்டாய். உன்னை போன்றவர்கள் எப்போதும் இருந்த இடத்திலேதான் இருப்பார்கள். அர்ஜுன் அப்போதும் எதுவும் கூறவில்லை. அவனது முகத்தில் அதே லேசான புன்னகை மீண்டும் வந்தது. அந்த புன்னகை தான் பின்னர் அவனது மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்ததும் இருவரின் பாதைகளும் பிரிந்தன. காவ்யா வேகமான அடிகளுடன் முன்னோக்கி சென்றாள். ஏதோ ஒரு சுமையிலிருந்து விடுபட்டது போல அவள் உணர்ந்தாள். பின்னால் திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூட அவள் நினைக்கவில்லை. அவளை பொறுத்தவரை அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது. அர்ஜுன் அங்கேயே சில நொடிகள் நின்றிருந்தான். மக்கள் கூட்டம் அவனை கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவன் அங்கேயே அசையாமல் நின்றான். அவனது முகத்தில் கோபமோ துக்கமோ இல்லை, அதே அமைதியான புன்னகை மட்டும்தான். ஆனால் அன்று அவனது மௌனம் முன்பு போல் இருக்கவில்லை.
அதில் இப்போது ஒரு உறுதியான முடிவு இருந்தது, ஒரு திசை இருந்தது, ஒரு மாற்றம் இருந்தது. அவன் எதுவும் பேசவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் எல்லா பதில்களையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். சில பதில்களை காலம் சொல்லும். ஒருவேளை அதே நொடியில் அவன் தன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க முடிவு செய்திருக்கலாம். யாருக்கும் சொல்லாமல், எந்த சத்தமும் இல்லாமல் அவன் எப்போதும் செய்வதைப் போலவே அந்த மௌனம், அந்த எளிமை, அந்த புன்னகைத்தான் எதிர்காலத்தில் அனைவரும் அதிர்ந்து போகக்கூடிய ஒரு உண்மையாக மாறப்போகிறது. கதை மீண்டும் அதே விமான நிலையத்திற்கு திரும்புகிறது. அங்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை எல்லாமே சாதாரணமாக தெரிந்தது. காவ்யாவும் ராகுலும் இன்னமும் அங்கே நின்று கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது அங்கிருந்த சூழல் முன்பு போல இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை எங்கு சிரிப்பும் கிண்டலும் கர்வமும் இருந்ததோ அங்கு இப்போது ஒரு விசித்திரமான மௌனம் குடியேறியிருந்தது. காவ்யாவின் பார்வை அடிக்கடி அர்ஜுன் மீது விழுந்து கொண்டிருந்தது. அவன் இன்னமும் அதே அமைதியுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த அவசரமும் இல்லாதது போல இருந்தது. அவனது முகத்தில் அதே லேசான புன்னகை இருந்தது. ஆனால் இப்போது அந்த புன்னகை காவ்யாவிற்குள் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த புன்னகைக்கு பின்னால் தான் என்றுமே புரிந்து கொள்ளாத ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது. அவளது இதய துடிப்பு வேகமானது. தனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது என்று அவளுக்கே புரியவில்லை. அப்போது திடீரென்று அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. 2 பாதுகாப்பு அதிகாரிகள் வேக வேகமாக அர்ஜுனை நோக்கி வந்தனர். அவர்களின் நடையில் அவசரம் இருந்தது, ஆனால் முகத்தில் பதற்றம் இல்லை, மரியாதை இருந்தது. அவர்கள் ஏதோ ஒரு மிக முக்கிய நபரிடம் செல்வது போல இருந்தது. காவ்யா முதலில் அதை கவனிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் அர்ஜுனின் முன்னால் வந்து லேசாக குனிந்து, சார், உங்களுடைய போர்டிங் முடிந்துவிட்டது, நீங்கள் இப்போது நேரடியாக முன்னோக்கி செல்லலாம் என்று கூறியதும் அவளது கண்கள் அப்படியே விரிந்தன. அவள் கையில் வைத்திருந்த காஃபி கப் லேசாக நடுங்கியது. அவள் கப்பை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஆனால் அவளுக்குள் இருந்த நிதானம் இப்போது குலைந்து போயிருந்தது. ராகுல் உடனே சிரித்துக்கொண்டே இடையில் பேச முயன்றான். ஒருவேளை நீங்கள் தவறான ஆளை அடையாளம் காண்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இவர் சார் இல்லை. அவனது குரலில் இன்னமும் அதே பழைய கர்வம் இருந்தது. ஆனால் இப்போது அதில் ஒரு லேசான பதற்றமும் கலந்திருந்தது. அந்த பாதுகாப்பு அதிகாரி அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை. அவர்களின் பார்வை அர்ஜுன் மீது மட்டுமே இருந்தது. மற்ற உலகம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல. அர்ஜுன் மிகவும் இயல்பான முறையில் லேசாக தலையசைத்தான். இதெல்லாம் அவனுக்கு மிகவும் சாதாரண விஷயம் என்பது போல இருந்தது. எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை, ஒரு எளிமையான ஏற்பு மட்டுமே. அப்போது மற்றொரு மனிதன் வேகமாக அவர்களை நோக்கி வந்தான். அவனது கையில் ஒரு டேப்லெட் மற்றும் சிறிய முக்கியமான ஆவணங்கள் இருந்தன. அவன் நேராக அர்ஜுனிடம் வந்து நின்று, சார், உங்களுடைய விமானம் முழுமையாக தயாராக உள்ளது. பைலட் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றான். அவனது குரலில் அத்தனை மரியாதை இருந்தது. இதனால் சுற்றியிருந்த மற்ற மக்களும் இப்போது கவனிக்க தொடங்கினர். சிலர் அங்கேயே நின்றனர். சிலர் ஒருவருக்கொருவர் ரகசியமாக யார் இவன் என்று கேட்க தொடங்கினர். அங்கு இப்போது பரபரப்பு அதிகரித்திருந்தது. காவ்யாவின் முகத்திலிருந்து சிரிப்பு முற்றிலும் மறைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான பயமும் கவலையும் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கின. எந்த விமானம் என்று ராகுல் இந்த முறை சற்று தீவிரமான குரலில் கேட்டான். இப்போது அவனது குரலில் முன்பு போன்ற தன்னம்பிக்கை இல்லை. அவன் பதிலை தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் அதே சமயம் பயந்தும் இருந்தான். அந்த மனிதன் தயக்கமின்றி பதிலளித்தான். சாரின் தனிப்பட்ட விமானம். இந்த வார்த்தைகள் காற்றில் அப்படியே உறைந்து போயின. ராகுலின் முகம் சுருங்கியது. அவனது கண்களில் அவநம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. அவன் அர்ஜுனை பார்த்தான். அதே சாதாரண உடைகள், அதே அமைதியான முகம். ஆனால் இப்போது அவன் சாதாரணமானவனாக தோன்றவில்லை. காவ்யாவின் மூச்சு வேகம் எடுத்தது. அவளது மூளையில் அவளது சொந்த வார்த்தைகளை எதிரொலிக்க தொடங்கின. அர்ஜுனின் முன்னால் அவள் காட்டிய அந்த கிண்டல்கள், அந்த அவமானங்கள், அந்த கர்வம், தான் அர்ஜுனை தாழ்த்தி பேசிய ஒவ்வொரு தருணமும் அவளுக்கு நினைவுக்கு வர தொடங்கியது. உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவள் சொன்ன ஒவ்வொரு முறையும், தங்களின் திருமண வாழ்க்கையை அவள் கேலி செய்த ஒவ்வொரு நாளும் இப்போது அவள் கண்முன்னே வந்தன. இப்போது அதே எளிமை அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தியாக அவளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. அவளுடைய இதயம் உள்ளுக்குள் நொறுங்குவது போல் இருந்தது. தான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். இனி எப்போதுமே திருத்த முடியாத ஒரு தவறு அது. அப்போது அந்த பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் கூறினார், சார், ஊடகங்களுக்கு உங்களுடைய இருப்பிடம் தெரிய வரவில்லை. நாம் உங்களை நேரடியாக பின்வாசல் வழியாக அழைத்து செல்வோம். இதை கேட்டதும் ராகுல் மெதுவாக ஒரு அடி பின்னோக்கி வைத்தான்.
இப்போது அவனது முகத்தில் இருந்த கர்வம் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக பயமும் ஒருவித அசௌகரியமும் குடியேறியிருந்தன. அவன் மெதுவாக காவ்யாவிடம் இவன் இவன் உண்மையில் யார் என்று கேட்டான். ஆனால் காவ்யாவிடம் எந்த பதிலும் இருக்கவில்லை. அவளது கண்கள் அர்ஜுன் மீது மட்டுமே நிலைத்திருந்தன. முதல் முறையாக அவனது உண்மையான வடிவத்தை அவள் பார்ப்பது போல அது இருந்தது. அர்ஜுன் ஒருமுறை அவளை நோக்கி பார்த்தான். அந்த பார்வையில் கோபமோ கிண்டலோ அல்லது வென்றுவிட்டோம் என்ற அகந்தையோ இல்லை. ஒரு அமைதியான உண்மை மட்டுமே இருந்தது. அவனுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது போலவும் இப்போது அவன் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது போலவும் அது இருந்தது. காவ்யாவால் அந்த பார்வையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது ஒவ்வொரு தவறும் அவளுக்கு முன்னால் வந்து நிற்பது போல் அவள் உணர்ந்தாள். அவளுக்குள் ஏதோ ஒன்று ஆழமாக உடைந்து கொண்டிருந்தது. சில நொடிகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றியிருந்த கூட்டத்தை சற்று விலக்கி அர்ஜுனுக்காக பாதையை சீரமைத்தனர். மக்கள் இப்போது வெளிப்படையாக அவனை பார்க்க தொடங்கினர். சிலர் ஆச்சரியமடைந்தனர், சிலர் ஈர்க்கப்பட்டனர், சிலர் இந்த மனிதன் யார் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்பினர். ஆனால் காவ்யாவிற்கு இப்போது இந்த கேள்வி ஒரு பொருட்டாகவே இல்லை. ஏனெனில் பதில் அவளுக்கு முன்னாலேயே இருந்தது. அர்ஜுன் எதுவும் பேசாமல் முன்னோக்கி நடக்க தொடங்கினான். தான் எங்கு செல்ல வேண்டும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது போல அவனது நடையில் ஒரு நிதானம் இருந்தது. அவன் பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. காவ்யா அங்கேயே உறைந்து போய் நின்றாள். அவளது கைகள் இப்போது வெறுமையாக இருந்தன. கையில் இருந்த காஃபி கப் எப்போது கீழே விழுந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை. அவளது கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் கண்ணீர் இன்னமும் வெளியே வரவில்லை. ஒருவேளை அந்த வலி அவ்வளவு ஆழமாக இருந்ததால் கண்ணீரும் வலி தெரியாமல் நின்றுவிட்டதோ என்னவோ. ராகுல் இப்போது முற்றிலும் மௌனமானான். அவன் ஒருமுறை அர்ஜுன் செல்வதை பார்த்தான். பிறகு காவ்யாவை பார்த்துவிட்டு தன் பார்வைகளை தாழ்த்தி கொண்டான். அவனுக்கும் இந்த உண்மை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அர்ஜுன் மெல்ல மெல்ல அந்த கூட்டத்தில் இருந்து விலகி சென்று பார்வையில் இருந்து மறைந்தான். ஆனால் அவன் சென்ற பிறகு அங்கு நிலவிய மௌனம் முன்பு இருந்ததை விட மிகவும் கனமாக இருந்தது. ஒட்டுமொத்த விமான நிலையத்தின் பார்வைகளும் இன்னமும் அவன் சென்ற திசையையே நோக்கி கொண்டிருந்தன. அந்த கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டிருந்த காவ்யா முதல் முறையாக தன்னை மிகவும் சிறியவளாக உணர்ந்தாள். ஏனெனில் யாரை அவள் தகுதியற்றவன் என்று ஒதுக்கி தள்ளினாலோ அவன் இன்று எல்லாரையும் விட மிக உயரத்தில் நின்று கொண்டிருந்தான். அந்த உணர்வுடன் காவ்யாவின் உலகம் மெல்ல மெல்ல சிதறத் தொடங்கியது. விமான நிலையத்தின் அந்த மக்கள் கூட்டம், அந்த சத்தங்கள், அந்த பரபரப்பு எல்லாமே மங்களாக தெரிந்தன. அர்ஜுன் முன்னோக்கி சென்று விட்டான். காவ்யா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். யாரோ அவளது கால்களில் சங்கிலியால் கட்டியது போல இருந்தது. ராகுல் அவளது கையை பிடித்தான். ஆனால் இந்த முறை அவனது தொடுதல் முன்பு போல இருக்கவில்லை. அதில் பாசமில்லை, ஒரு விசித்திரமான விலகல் மட்டுமே இருந்தது. இங்கிருந்து போகலாம் என்று அவன் மெதுவாக கூறினான். காவ்யா எதுவும் பேசாமல் அவனுடன் நடந்தாள். ஆனால் அவளது மனதில் ஒரே ஒரு முகம் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. அர்ஜுனின் அந்த அமைதியான முகம், இன்னமும் அவளை குத்தி கொண்டிருந்த அந்த புன்னகை. வீடு திரும்பிய பிறகு எல்லாமே மாறியிருந்தது. முன்பு ராகுல் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக தோன்றியது. ஆனால் இப்போது அதே பேச்சுக்கள் அர்த்தமற்றதாகவும் குளிர்ச்சியற்றதாகவும் தெரிந்தன. காவ்யா தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம், ராகுல், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள். ராகுல் தன் போனில் மூழ்கி இருந்தான். அவன் நிமிர்ந்து பார்க்காமலேயே, சொல்லு காவ்யா என்றான். காவ்யா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மெதுவாக, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டாள். இந்த கேள்வியை கேட்டதும் ராகுல் போனை கீழே வைத்துவிட்டு முதல் முறையாக அவளது கண்களை நேராக பார்த்தான். ஆனால் அந்த பார்வையில் அன்போ பாசமோ இல்லை, ஒரு கடினமான உண்மை மட்டுமே இருந்தது. திருமணமா என்று அவன் லேசாக சிரித்து கொண்டே கேட்டான். காவ்யா, நீ நிஜமாகத்தான் கேட்கிறாயா? காவ்யாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஆமாம், நான் நிஜமாகத்தான் கேட்கிறேன் என்றாள். ராகுல் பெருமூச்சு விட்டு கொண்டு சோஃபாவிலிருந்து எழுந்து நின்றான். பார் காவ்யா, நான் உனக்கு வீணான நம்பிக்கையை கொடுக்க விரும்பவில்லை என்றான். அவனது குரல் இப்போது குளிர்ந்து போயிருந்தது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்வதை பற்றி என்றுமே யோசித்ததில்லை. இதை கேட்டதும் காவ்யா உள்ளுக்குள் நடுங்கி போனாள். அதாவது அவளது குரல் நடுங்கியது. ராகுல் எந்த தயக்கமும் இன்றி, அதாவது நீ எனக்கு ஒரு டைம் பாஸ் மட்டும்தான், வேறொன்றும் இல்லை என்றான். இந்த வார்த்தைகள் அவளது இதயத்தில் நேரடியாக பாய்ந்தன. காவ்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. ராகுல், நீ எப்படி இப்படி பேசலாம்? ராகுல் தன் தோள்களை உயர்த்தி, உண்மை இதுதான், மற்றும் இன்னொரு உண்மையும் இருக்கிறது. நீ எந்த மனிதனை விட்டு வந்தாயோ அவனுக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்றான். இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு அவன் தன் போனை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி நடந்தான்.
கதவு மூடப்பட்ட சத்தம் அந்த அறை முழுவதும் மௌனத்தை நிரப்பியது. காவ்யா அங்கேயே நின்றிருந்தாள். தனிமையில், முற்றிலும் தனிமையில். ராகுலும் இல்லை, அர்ஜுனும் இல்லை. வெறும் வெற்று அறையும் உடைந்த கனவுகளும் மட்டுமே இருந்தன. அவள் மெதுவாக தரையில் அமர்ந்து தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். அவளுக்கு தன் சொந்த வார்த்தைகளே நினைவுக்கு வந்தன. அந்த கிண்டல்கள், அந்த அவமானங்கள், அந்த கர்வம் எல்லாமே மீண்டும் அவளிடமே திரும்பி வந்து அவளை காயப்படுத்துவது போல் இருந்தது. இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. காலை விடியும் போது அவள் ஒரு முடிவை எடுத்தாள். அவள் அர்ஜுனை சந்திக்க வேண்டும், அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஏதோ மிச்சம் இருக்கலாம். அடுத்த நாளே அவள் அர்ஜுனின் அலுவலகத்திற்கு சென்றாள். உயர்ந்த கட்டிடம், கடுமையான பாதுகாப்பு என எங்கும் ஒரு தனித்துவமான சூழல் நிலவியது. அவள் உள்ளே செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. ஆனால் அவள் தன் பெயரை சொன்னதும் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் உள்ளே அழைக்கப்பட்டாள். அர்ஜுன் தன் அறையில் அமர்ந்திருந்தான். அதே அமைதியான முகம், ஆனால் இப்போது அவனை சுற்றி ஒரு தனி கம்பீரம் இருந்தது. காவ்யா அவனை பார்த்த உடனேயே உடைந்து போனாள். அர்ஜுன், அவளுடைய குரல் தழுதழுத்தது. அர்ஜுன் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான். சில நொடிகள் அங்கே மௌனம் நிலவியது. காவ்யா அவனை நோக்கி நகர்ந்து அழுது கொண்டே, என்னிடம் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்றாள். அர்ஜுன் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் வெறுப்போ புகாரோ இல்லை, வெறும் ஆழமான சோர்வும் உண்மையும் மட்டுமே இருந்தன. அவன் இந்த தருணத்திற்காக ஏற்கனவே தயாராக இருந்தது போலவும் தன் மனதை தேற்றி கொண்டது போலவும் இருந்தது. அவன் மெல்ல எழுந்து நின்றான். அந்த அறையில் மௌனம் பரவியது. அது எவ்வளவு ஆழமானது என்றால் காவ்யாவின் இதய துடிப்பு கூட வெளியே கேட்கும் அளவுக்கு இருந்தது. அவன் அமைதியான குரலில், நான் உன்னை மன்னிக்கிறேன் காவ்யா என்றான். இதை கேட்டதும் காவ்யாவின் கண்களில் நம்பிக்கையின் ஒரு சிறிய ஒளி திரும்பியது. நீரில் மூழ்குபவனுக்கு ஒரு துரும்பு துணையாவது போல அது இருந்தது. அவளுக்கு தோன்றியது, ஒருவேளை இன்னும் எல்லாம் முடிந்துவிடவில்லை என்று, ஒருவேளை இன்னும் ஒரு வாய்ப்பு மீதம் இருக்கிறது என்று. ஆனால் அடுத்த கணமே அர்ஜுன், ஆனால் என்னால் மீண்டும் பின்னோக்கி போக முடியாது என்றான். இந்த வார்த்தைகள் அவளது மனதில் ஆழம் வரை ஊடுருவின. எல்லாம் முடிந்துவிட்டது போல அவள் அங்கே உறைந்து போனாள். ஏன் அர்ஜுன்? அவளது குரல் நடுங்கியது. நம்மால் மீண்டும் புதிதாக தொடங்க முடியாதா? அர்ஜுன் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். சில விஷயங்கள் உடைந்த பிறகு மீண்டும் ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் அது முன்பு போல் இருக்காது. அவனது குரலில் உண்மை மட்டுமே இருந்தது. காவ்யாவின் கண்ணீர் நின்ற பாடில்லை. ஆனால் இப்போது அவளிடம் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அவள் மெல்ல திரும்பி வெளியே நடந்தாள். அவளது கடைசி நம்பிக்கையும் அங்கேயே விடுபட்டு போனது போல இருந்தது. வெளியே எல்லாம் சாதாரணமாக இருந்தது. மனிதர்கள், சத்தங்கள், கூட்டம். ஆனால் அவளுக்குள் எல்லாம் முடிந்துவிட்டிருந்தது. அன்று இரவு அவள் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். சுற்றிலும் நிசப்தம். அந்த நிசப்தத்தில் அவளது உடைந்த மூச்சுக்காற்று மட்டுமே எதிரொலித்தது. அவள் தன் தொலைபேசியை எடுத்தாள். அர்ஜுனின் பழைய புகைப்படத்தை திறந்து பார்த்து அழுது தீர்த்தாள். நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கலாமே. சற்று நேரத்திற்கு பிறகு அவள் மேஜை மீது இருந்த தூக்க மாத்திரைகளின் பாட்டிலை எடுத்தாள். அதை பார்த்துவிட்டு பின்னர் ஒவ்வொரு மாத்திரையாக அனைத்து மாத்திரைகளையும் விழுங்கினாள். நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கலாமே. இவைதான் அவளது கடைசி வார்த்தைகள். அடுத்த நாள் காலை செய்தி வந்தது. காவ்யா இனி இந்த உலகில் இல்லை என்று. அறையின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே வெறும் நிசப்தம் மட்டுமே இருந்தது. இந்த செய்தி அர்ஜுனை வந்தடைந்த போது அவன் சில நொடிகள் முற்றிலும் மௌனமானான். அவன் கண்களை மூடினான். ஆனால் ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை. ஒருவேளை வலி அந்த அளவுக்கு ஆழமாக இருந்திருக்கலாம். அதனால் கண்ணீரும் தன் வலியை மறந்துவிட்டது. அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். இந்த முறை அந்த அமைதி வெறும் விமான நிலையத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அது ஒரு உயிர் பிரிந்த பிறகு எங்கும் பரவி இருந்தது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவனது ஆடைகளிலோ அல்லது வெளிப்பகட்டிலோ இல்லை, அவனது நடத்தையிலும் இதயத்திலும் தான் இருக்கிறது. எளிமையாக வாழ்பவர்கள் தான் பெரும்பாலும் மிகவும் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை புரிந்து கொள்வதில் நமக்குத்தான் தாமதமாகி விடுகிறது. சில நேரங்களில் அது எவ்வளவு தாமதமாகி விடுகிறது என்றால் மீண்டும் திரும்பி வருவதற்கு எந்த வழியுமே மீதம் இருக்காது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.